வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த திரைப்படம் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியாயிருக்கும் த ஃபேமிலி ஸ்டார். டைரக்டர் பரசுராம் அண்ட் விஜய் தேவர்கொண்டா காம்போட ஆல்ரெடி வெளியான படம் கீதா கோவிந்தம். அந்த படம் எவ்வளவு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டும் பயங்கரமான ஒரு வைரல் ஹிட் இல்லையா? ஸோ இந்த காம்போ மறுபடியும் இணையுது. அதுவும் ஜோடியா மிர்னால் தாகூரும் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆயிருச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா இல்லையா? அண்ட் விஜய் தேவர்கொண்டா படங்கள் பொதுவாக ஒரு அவரோட ஜான்ரா அப்படின்னே ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவரோட படங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகா இல்லையா? படமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா இறக்கி விடுறேன். த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். விஜய் தேவர்கொண்டா ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்காரு. ஃபார் சம் ரீசன்ஸ் அவரோட அண்ணன் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட். ஸோ இவரோட குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் இவரோட தலையில தான் வந்து விழுகுது. ஒரு சோல் பிரெட்வினராக அந்த ஃபேமிலியை ஒரு கோட்பாட்டோட ரன் பண்ணிட்டு வராரு. முக்கியமாக காசு விஷயத்தில் ரொம்ப கராரான ஒரு ஆளாகவும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு டெனண்டாக மிர்னால் தாகூர் உள்ள வராங்க. இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விஜய் தேவர்கொண்டா அண்ட் மிர்னால் தாகூர் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் உண்மையாகவே மிர்னால் தாகூரோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தாங்க, எதுக்காக விஜய் தேவர்கொண்டாவை லவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வேற ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அந்த இன்டென்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் தேவர்கொண்டா என்ன பண்ணாரு அண்ட் இந்த ஜோடி கடைசியில் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப லென்த்தா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டார். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். விஜய் தேவர்கொண்டா ஜான்ரா அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த ஜான்ரால அமையிற படம் தான் இதுவுமே. அவருக்கு என்ன ஸ்கோப் இருக்கு படத்தில், ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையும் என்ன பண்ணாரோ அது மாதிரியான ஒரு டைட் ஃபிட்டான ரோல் தான் அவருக்கு. அதை சிறப்பாகவும் கையாண்டிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாலுமே அதுக்காக எழுதப்பட்ட காட்சிகள் தான் இங்க இருக்கிற பிரச்சனையே. பட் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். பட் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு அண்ட் சில விஷயங்கள் அவர் பண்ணும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணமாக செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ பெரிய அமெரிக்கா ஆஃபீஸில் இவர் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு லுங்கி கட்டிட்டு வருது, துண்டோட வருது அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பண்ற மிஸ்ஸீஃப் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. வேற யாராவது ஒரு ஆக்டர் இந்த மாதிரியான காட்சிகளை இன்னுமே ஹேண்டில் பண்ணி தான் நம்ம இந்த ரசிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியல. பட் விஜய் தேவர்கொண்டாக்கு இந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல டைட் ஃபிட்டாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அவருமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மிர்னால் தாகூருக்கு தெலுங்குல எகைன் ஒரு மீட்டியான ஒரு ரோல். ஹீரோயின் அப்படின்னாலுமே தெலுங்குல வர யூஷுவல் ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லாமல் கதையில் ஒரு முக்கிய பங்காற்ற ஒரு ரோல் தான். அது அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு, ஆக்டிங் வைஸ் நிறையவே காட்சிகள் இருக்கு. அவங்களோட வேற எமோஷன்ஸ் காட்டுறதுக்கும் ஸ்கோப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒன் டைமென்ஷனா மாறிடுது. ஒரே ஒரு எமோஷன் தான், அந்த எமோஷனை கடத்திட்டே இருக்கணும். டைலாகும் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு மிர்னால் தாகூர் செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோர் பண்ணல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். பட் அதர் தன் தட் அவங்க ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது படத்தில் பாட்டிமாவா வர ரோஹிணி ஹட்டங்கடி, அவங்களுமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது சிறப்பாக எல்லா காட்சிகளும் நிலைநிறுத்துறாங்க. அதுவும் விஜய் தேவர்கொண்டாக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த கெமிஸ்ட்ரி, அவங்க ரெண்டு பேரும் அந்த டைலாகே இல்லாமல் லுக்ஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரே ஒரு குறை என்னன்னா அந்த கேரக்டர் இன்னுமே யூஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ட்டை இன்னுமே காட்டுறது மாதிரி நிறைய காட்சிகள் எழுதப்பட்டிருக்கலாம்னு தோணுச்சு. பட் நெவர்தலெஸ் அவங்க ரெண்டு வர காட்சிகள், விஜய் தேவர்கொண்டா கூட அவங்க வர காட்சிகள் எல்லாமே ரொம்ப குறும்புத்தனமாகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தவிர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அதில் அபிநயா, ஜெகபதி பாபு, வெண்ணிலா கிஷோர்னு தெரிஞ்ச முகங்கள் நிறையவே இருக்கு. பட் அவங்க எல்லாரையுமே பேஸ் பண்ணிட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு. வெண்ணிலா கிஷோர் கூட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு காமெடிக்கு ஹெல்ப் பண்றாரு, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஹெல்ப் பண்றாருன்னு கூட சொல்லலாம். பட் அது வந்து ஜெகபதி பாபு அண்ட் அபிநயெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபீல் இருந்துச்சு. அதுவும் படத்தில் எனக்கு தெரிஞ்ச அபிநயாக்கெல்லாம் ஒரு 2-3 டைலாக் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிறது தெரியல. இவங்கெல்லாம் இன்னுமே யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை இவ்வளோ கேரக்டர் தேவையில்லை அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ்லாம் எழுதாம கூட கட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஃபீல் ஆச்சு. இவ்வளோ பேர்த்த கூட்டம் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக அணுகின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய சர்க்கிளாகவும் இருந்துச்சு. இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேர்லி என்கேஜிங்காகவே இருந்துச்சு. அதுவும் விஜய் தேவர்கொண்டாவோட ஃபேமிலி வேல்யூ, அவர் ஒரு கோட்பாடோட வாழ்ற விஷயங்கள், அவரோட டே டு டே லைஃப், அவருக்கு அந்த ஃபேமிலியோட இருக்கிற பாண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, புதுசாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த படத்தில் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படிங்கிறதும் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் இன்டர்வல்ல வர அந்த 2 ட்விஸ்ட் ரொம்ப லாஜிக்கலாக கேள்வி கேட்டால் அதில் பெரிய அடி வாங்கும் அப்படின்னாலுமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற வகையில் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கும் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டர்வல் எழுதப்பட்ட விதம், அதை எக்ஸிக்யூட் பண்ண விட்டதும் சிறப்பாகவே இருந்துச்சு. கோபி சந்தரோட சாங்ஸ் என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. படத்தில் எந்த அளவு பெருசாக ஒருத்தலும் இல்லாமல் தான் வந்துட்டு போயிருந்துச்சு. கீதா கோவிந்தம்ல அந்த ஹிட்டான இன்கேம் சாங் மாதிரி அதே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சாங் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைனாலும் கதையோட வந்து போனதில் ஒரு என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. அண்ட் வீணை பிட்ல வர அந்த பிஜிஎம் படத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுவுமே அந்த காட்சிகளுக்கு அடுத்த லெவல் எமோஷன்ஸை கொடுத்துருந்துச்சு. த்ரூ அவுட் த செகண்ட் ஹாஃப் விஜய் தேவர்கொண்டாக்கும் மிர்னால் தாகூருக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் ஓரளவு என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. ஆரம்பத்தில்
அதாவது அந்த காட்சிகள் வந்து ஒரு 2-3 சீன்ஸ்ல முடிச்சிருக்கலாம், அது கொஞ்சம் ரப்பரா இழுத்துட்டும் போயிட்டாங்க. பட் அதர் அந்த ஃபர்ஸ்ட்ல வர அந்த காட்சிகள் விஜய் தேவர்கொண்டா பண்ற அளப்பறைகள் எல்லாமே என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. அண்ட் மிருனால் தாகூர் பண்ணது தப்புனாலுமே கிளைமேக்ஸ்ல அவங்க கொடுக்குற ஸ்பீச், அதாவது ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு சோல் பெட்வினர் வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியலா எப்படி அடுத்த லெவலுக்கு அப்லிஃப்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்பீச் ஓரளவு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். சர்ஃபேஸ் லெவலில் ஒரு என்டர்டெய்னிங்கான படமாகவே நமக்கு தெரிஞ்சாலும் ஓக் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த மென்டாலிட்டியை வச்சு நிறைய விஷயங்கள் ரெக்ரெசிவான விஷயங்களை மறைச்சிட்ட ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதுவும் விஜய் தேவர்கொண்டா சொல்கிற டைலாக்ஸ் எல்லாம் சில இடங்களில் நமக்கு ரொம்பவே கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒரு பர்சன் தான் மாப்பிள்ளையாக வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்கிறார் விஜய் தேவர்கொண்டா. இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறது, இது எப்படி ஒரு மென்டாலிட்டியில் இந்த டைலாக் எழுதுனாங்க அப்படிங்கிறதே புரியல. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் படத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுவார். அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், நீ வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சு சமைக்காமல் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறல, அதனாலே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் அவங்களாம் காலங்காலமாக அங்கே கிச்சனை விட்டு வெளியே வந்து நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் திரும்ப அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் இல்லை அவங்கள வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறேன்னு இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் வர காட்சிகள் இந்த ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டாகவே எழுதப்பட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. படம் ரொம்பவே ரெக்ரெசிவாக இருக்கிறதுக்கு ரீசன் விஜய் தேவர்கொண்டா கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, பொலிட்டிக்கல் ஆங்கிள் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். படம் என்டர்டெய்னிங் ஆகாது இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சா, படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா 2.25 மணி நேரம் ஓடுது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 படம் பார்த்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது இன்டர்வல் வரைக்கும் ஒரு கதை, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு கதைங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்திலே படம் கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு ஃபீல் தான். அதுக்கப்புறம் இன்னும் ட்ராமா பண்ணுவோன்னு சொல்லி 1 hour இழுத்துட்டு போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல கதை ரொம்ப டீரெயில்ட் ஆகி போன ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப குழம்பி போய் தான் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வரைக்கும் படம் ஓட்டிட்டோம், சரி இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரொமான்டிக் ரோம் காமில் போயிருச்சு, கமர்ஷியல் ஃபேக்டராக ஏதாவது சேர்க்கணுமே அப்படிங்கிறக்காக கிளைமேக்ஸில் சம்மந்தமே இல்லாமல் வழக்கம் போல தெலுங்கு சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு வில்லனை எங்கிருந்தோ கொண்டு வராங்க, அதுக்கு ஒரு ஃபைட் வைக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வில்லன் போர்ஷன் சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். தி விஜய் தேவர்கொண்டா ஜானர் படங்கள் உங்களுக்கு ஓரளவு இம்ப்ரெஸ் பண்ணும், அதோட என்டர்டெய்னிங் ஃபேக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நான் லாஜிக் கொஞ்சம் பார்ப்பேன், கொஞ்சமாவது லாஜிக் இருக்கும்னு நினைப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் பார்த்த வெர்ஷன் தெலுங்கு வெர்ஷன் தான் நான் பார்த்தேன், அதில் இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. படம் தமிழ் டப்பிங்லையும் தியேட்டரில் வெளியாயிருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.